கோயிலில் செய்கிற கோயில் புளியோதரை ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு புளி இந்த சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம், அப்போ தான் புளி சீக்கிரமாக ஊறும். அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயத்தை அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். செவந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்து வறுத்தா போதும். இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம், கருகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த வெந்தயம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும்போது இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு இதை பவுடராக நான் அரைச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறமா இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் இதிலேயே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டேன். சட்டி சூடானதோ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுங்க எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுத்தோன்னே இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம பிரட்டியாச்சு. எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச புளியை நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையே இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது கூட இந்த புளிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி இப்போ கொதிச்சிட்ருக்கு. இது கூடயே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதை பூண்டு முழுசாக சேர்த்தும்போது இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இந்த புளி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ பார்த்துடலாம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சுன்னா ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த புளி கூட சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். புளி நம்ம அதிகமாக தான் செஞ்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அப்பப்போ நீங்கள் சாதம் வச்சு எடுத்துக்கிட்டு அதில் இந்த புளியை போட்டு கிளறி ரெடிமேடு ஒரு புளி சாதம் போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சாதத்துக்கு தேவையான அளவு புளி வச்சுட்டு மீதி புளியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த மீதி புளியில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். எல்லா புளியிலையும் சாதம் ஊற்றுற மாதிரி நல்லா இது கிளறி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு இந்த புளி சாதத்தை. இப்போ இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கலாம். தூள் உப்பு போட்டுட்டு கிளறிக்கலாம். அதே போல் புளிப்பு பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு நீங்கள் இதை நல்லா கிளறி வச்சுக்கலாம். கரெக்டான உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான கோயில் புளியோதரை நம்ம வீட்டிலே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.